இப்போ தொடர்ந்து என்னடா ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்டே இருக்கிறேன்னு பார்க்காதீங்க. எனக்கு யாருமே ஃபாலோவர்ஸ் கிடையாது, யாரும் இந்த மாதிரிலாம் கிடையாது. நானும் இன்ஸ்டாலோ இதெல்லாம் இது அப்லோட்லாம் பண்ண கிடையாது. பட் நானும் ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆனது தான். இப்போவும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 400 அப்ளிகேஷன் மினிமம், ஒரு 100 to 200 அப்ளிகேஷனாவது மினிமம் நான் அப்ளை பண்ணுவேன் டெய்லியும். நைட்டு டே பார்க்காம நான் வந்து வீட்டுக்கு வந்து எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அந்த எல்லா டைம்லேயும் என்னோடய ரெஸ்யூம் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணி இது பண்ணும்போது எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு கால் வரும். கால் வந்து நான் அதை அட்டன் பண்ணி எல்லாம் இது பண்ணும்போது ஒரு சில கால் வந்து ஸ்கேம் காலாக வரும். ஸோ பேசிக்கலாக இங்கே ஸ்கேம் நிறையாவே போகுது. அதுவும் டிஃப்ரெண்ட் ஸ்கேமாகவும் நிறைய போகுது. ஸ்கேம்லேயும் நிறைய பேர் அமௌண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கேம்லேயும் அமௌண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கேமர் என்கிட்டயே ஸ்கேம் பண்ண பார்த்துருக்கான். நான் அவனுக்கு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு டீசெண்டாக கட் பண்ணி வச்சு முடிச்சு போயிடுவேன். நிறையா பேர் லோன் அது வேணுமா எல்லாமே கால் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ரியாலிட்டி அவ்வளோக்கா யாரோ வெளியே சொல்லலை. ஸோ ரியாலிட்டி சொன்ன ஒரு பர்சன் நான் பார்த்தேன். ஸோ அந்த ரியாலிட்டி சொன்னதுக்கப்புறம் சரி அவனாவது அந்த பர்சன் வந்து ரியாலிட்டியாக சொல்கிறாரே அப்படின்ற எனக்கு எப்படி சொல்கிறது, என் மனசில் பட்டது எல்லாமே அவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆறுதலாகவே இருந்துச்சு. பட் ஆனால் லிட்ரலாக பார்த்தா என் மைண்ட் ஃபுல்லாகவே பிளாங்க். ஏன்னா இங்கே வந்து உங்களோட கோர்ஸை வந்து எப்படி சொல்கிறது, சும்மா ஜஸ்ட் மேலோட்டமாக சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி டீப் இன்சைட் நாலேஜாக சொல்லி கொடுத்து உங்களுக்கு கோடிங்கில் இது பண்ணி கொடுத்து இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கே வரத்துக்கு முன்னால் நீங்கள் படித்த கோர்ஸுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குமோ அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு, அந்த நாலேஜ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே தாராளமாக உள்ளே வாங்க, வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒன்ஸ் சொல்லிடுறேன், இப்போவும் சொல்கிறேன், ட்ரை பண்ணிட்டு கிடைக்கல அப்படின் போது வேறு ஜாபில் இருக்கும்போது அந்த ஜாப்லேயே கண்டினியூஸாக பண்ணி இங்கே இருந்து கடன் அடைச்சிடலாம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அடைக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பிஎஸ்டபிள்யூவாக ஆகும்போது எப்போனா நீங்கள் ஒரு வீசா உங்களோட ஸ்டேட்டஸ் எப்போ ஸ்டூடெண்ட் வீசாலேருந்து நீங்கள் பிஎஸ்டபிள்யூவாக கன்வெர்ட் ஆகுவீங்களோ அப்போ லிட்டரலாக நீங்கள் 40 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போது ஏர்ன் பண்ணி எடுக்கலாம், எடுத்து கட்டணும்னு இது பண்ணும்போது கட்டலாம். ஆனால் அதுலேயும் வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களுக்கான இருக்கிற சந்தோஷம் போயிடும். எப்படி சொல்கிறதுனா, நம்ம இந்தியாவில் இருக்கும்போது அப்பா அம்மா கூட வந்திருப்போம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்போம், அங்கேயே இருந்து கொஞ்சம் வேலை செஞ்சு அப்படி இப்படி போயிடணும். பட் ஆனால் அங்கே காசு சம்பாரிச்சும் நம்ம கையில் எப்படி சொல்கிறது ஒரு சேவிங்ஸ் இல்லைன்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஊரில் சம்பாதிக்கிற காசு 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் நிம்மதியாக சோறு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க முடியும், நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக இருக்கும். பட் பேசிக்கலாக வெளிநாட்டுக்கு வந்த எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த நிம்மதி இருக்காது. உண்மையாகவே அந்த நிம்மதின்றது இருக்காது. அது போக இங்கே எவனும் சொன்னதில்லை, சொல்கிறேன், யூகே பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஃபாரின் கண்ட்ரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸு அந்த இது